ஈரானுக்கு அடுத்தடுத்து பெருகும் ஆதரவு. நட்பு நாடுகளின் நெருக்கடியால் திணறும் அமெரிக்கா. உச்சக்கட்ட குழப்பத்தில் டொனால்டு டிரம்ப். ஈரான் வைத்திருக்கும் அணுசக்தியை ஆயுதத்திற்கு பயன்படுத்தக்கூடாது என்பதில் அமெரிக்கா குறியாக இருக்கின்றது. இந்நிலையில் தான் உருவாக்கியிருக்கும் அணுசக்தி ஒப்பந்தத்தில் ஈரானை கையெழுத்து போட வைக்க அமெரிக்கா மிரட்டி வருகின்றது. இப்படி இருக்கையில் அமெரிக்காவிற்கு எதிராக அதன் நட்பு நாடுகள் திரும்பியிருப்பது டிரம்பை டென்ஷனாக்கி இருக்கின்றது. அணுகுண்டால் மட்டும் அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த USS ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலை அமெரிக்கா ஈரானை நோக்கி அனுப்பியுள்ளது. இந்த கப்பலுடன் மேலும் சில போர்க்கப்பல்கள் பயணித்திருக்கின்றன. இந்த நெருக்கடியால் ஈரானை எப்படியாவது பணிய வைத்துவிட வேண்டும் என்று அமெரிக்கா யோசித்து வருகின்றது. அமெரிக்கா ஈரானை தாக்குகிறது எனில் வெறுமென போர்க்கப்பலை மட்டும் பயன்படுத்தாது. அது அரபு நாடுகளில் உள்ள தனது ராணுவ தளத்தையும் பயன்படுத்தும். எப்படி இருந்தாலும் ஈரானை ஒட்டியுள்ள நாடுகளை தாண்டி போய்தான் ஈரானை தாக்க முடியும். இங்குதான் சிக்கல் இருக்கின்றது. புவியியல் ரீதியில் ஐக்கிய அரபு அமீரகம், ஓமன், ஏமன், சவுதி அரேபியா, குவைத், ஈராக், அஜர்பைஜான் ஆகிய நாடுகளுக்கு பக்கத்தில் தான் ஈரான் உள்ளது. குறிப்பாக ஈரான் தலைநகரான டெஹ்ரான் அஜர்பைஜானுக்கு பக்கத்தில் இருக்கின்றது. ஒருவேளை அமெரிக்காவின் போர் விமானங்கள் தாக்குதல் நடத்த வேண்டுமெனில் அஜர்பைஜானை தாண்டி வர வேண்டும். இப்படி இருக்கையில் ஈரானை தாக்க எங்கள் வான்வெளியை பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்று அந்நாடு கூறியிருக்கின்றது. அஜர்பைஜான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்ஹூன் பைரமோவ் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சருடன் நடத்திய தொலைபேசி உரையாடலில் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். இத்தனைக்கும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடன் அஜர்பைஜான் நல்ல நட்பாகத்தான் இருக்கின்றது. இருப்பினும் தங்கள் நோக்கத்திற்காக வான்வெளியை அனுமதிக்க மாட்டோம் என்று அஜர்பைஜான் சொல்லியிருப்பது அமெரிக்காவிற்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது. கத்தார் மற்றும் ஓமன் ஆகிய நாடுகளும் அமெரிக்காவிடம் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளன. தங்கள் நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களில் இருந்து ஈரானை தாக்கக்கூடாது என்று அவை வலியுறுத்தியுள்ளன. இந்த நாடுகள் இணைந்து அமெரிக்காவிடம் ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் அது ஒட்டுமொத்த பிராந்தியத்தின் பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பை பாதிக்கும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளன. இந்த நாடுகள் எல்லாம் அமெரிக்காவின் நட்பு நாடுகள் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. இவை ஈரானுக்கும் எதிரிகள் தான். இருப்பினும் ஈரான் வசம் மிகவும் பயங்கரமான ஆயுதங்கள் இருக்கின்றன. அவற்றை பயன்படுத்தி பக்கத்து நாடுகளை ஈரான் தாக்கினால் ஹர்முஸ் ஜலசந்தி வழியாக நடக்கும் சர்வதேச எண்ணெய் வர்த்தகம் பாதிக்கும். இது அரபு நாடுகளின் வருவாயில் கை வைப்பதற்கு சமம். எனவேதான் வேறு வழியின்றி ஈரானுக்கு சப்போர்ட் செய்திருக்கின்றன.